தொழில்துறை வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் மத்திய அமைச்சரவை பாரத் தொழில் விகாஸ் யோஜனா திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. நாடு முழுவதும் 100 பிளக் அண்ட் பிளே தொழில் பூங்காக்களை உருவாக்க ரூபாய் 33,660 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தேசிய தொழில்துறை வழித்தட மேம்பாட்டு திட்ட கட்டமைப்பின் கீழ் செய்யப்பட்ட பணிகளை மேலும் வலுப்படுத்துவதை பவ்யா நோக்கமாக கொண்டுள்ளது. இது மாநில அரசுகள் மற்றும் தனியார் துறையினருடன் கூட்டு சேர்ந்து செயல்படுத்தப்படும். மேலும் எளிமைப்படுத்தப்பட்ட அனுமதிகள், பயனுள்ள ஒற்றை சாளர முறை மற்றும் மாநிலங்கள் தலைமையிலான முதலீட்டாளர் நட்பு சீர்திருத்தங்களுக்கு இது உறுதியளிக்கிறது. பவ்யா திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: ஒரு தொழிலதிபர் புதிய தொழிற்சாலை தொடங்க வேண்டுமென்றால் நிலம் வாங்குவது, மின்சாரம், தண்ணீர் வசதி பெறுவது என பல மாதங்கள் அலைந்து திரிய வேண்டியிருக்கும். ஆனால் பவ்யா திட்டம் இதை அடியோடு மாற்றுகிறது. இங்கு நிலம் ஏற்கனவே முன் அனுமதி பெற்று தயாராக இருக்கும். சாலைகள், மின்சாரம், தகவல் தொடர்பு என அனைத்தும் கச்சிதமாக அமைக்கப்பட்டிருக்கும். முதலீட்டாளர்கள் வெறும் இயந்திரங்களுடன் உள்ளே நுழைந்து அடுத்த சில நாட்களில் உற்பத்தியை தொடங்கலாம். இதுதான் பிளக் அண்ட் பிளே வசதி. நிதி மழையும் உட்கட்டமைப்பும்: இந்த திட்டத்தில் தேர்வு செய்யப்படும் ஒவ்வொரு ஏக்கர் நிலத்திற்கும் ரூபாய் 1 கோடி வரை மத்திய அரசு நிதி வழங்குகிறது. இந்த தொகையை கொண்டு உள்சாலைகள், பாதாள சாக்கடை மற்றும் கழிவுநீர் மேலாண்மை வசதிகள் செய்யப்படும். தயார் நிலையில் உள்ள தொழிற்சாலை கூடங்கள், ஆய்வு கூடங்கள் மற்றும் கிடங்குகள் அமைக்கப்படும். முக்கியமாக அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்காக குடியிருப்புகள் மற்றும் இதர அடிப்படை வசதிகளும் இத்திட்டத்திலே அடங்கும். திட்ட செலவில் 25% வரை வெளிக்கட்டமைப்பு வசதிகளுக்காக சாலை, ரயில் இணைப்பு வழங்கப்பட்டு தடையற்ற போக்குவரத்து உறுதி செய்யப்படும். இதில் யாரெல்லாம் பயனடைவார்கள் என்பதை பார்க்கலாம். இந்த திட்டம் வெறும் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமானதல்ல. சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், வளரும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் உலகளாவிய முதலீட்டாளர்கள் என அனைவரும் இதன் மூலம் பயனடைவார்கள். மிக முக்கியமாக உற்பத்தி மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் துறையில் லட்சக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப் போகின்றனர். இது உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதுடன் இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பெரும் ஊக்கத்தை தரும். இந்த தொழில் பூங்காக்கள் 100 முதல் 1000 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும். அனைத்து மாநிலங்களும், யூனியன் பிரதேசங்களும் இதில் பங்கேற்கலாம். மாநிலங்களுக்கு இடையே ஒரு போட்டி நடத்தப்பட்டு அதில் சிறந்த தகுதியான திட்டங்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படும். இந்தியாவின் உற்பத்தி திறனை உலக நாடுகளுக்கு பறைசாற்றும் ஒரு பவ்யமான மாற்றமாக இந்த பவ்யா திட்டம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை.